பகவத்கீதை அத்தியாயம் 2 ஸ்லோகம் 20 நஜாயதே ம்ரியதே வா கதாசின் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயः அஜோ நித்யः சாஸ்வதோ யம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. ஆத்மாவிற்கு எந்த காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது. அவன் தோன்றியவனும் அல்ல, தோன்றுபவனும் அல்ல, தோன்றக்கூடியவனும் அல்ல. அவன் பிறப்பற்றவன், நித்தியமானவன், என்றும் நிலைத்திருப்பவன், மிகவும் பழமையானவன். உடல் கொல்லப்படும் போது ஆத்மா கொல்லப்படுவது இல்லை. பரமாத்மாவின் சிறிய அணு போன்ற நுண்ணிய பகுதியும் குணத்தால் அவரை போன்றதே. உடல் மாற்றம் அடைகின்றது, ஜீவாத்மாவோ மாற்றம் அடைவது இல்லை. சில சமயங்களில் ஆத்மா நிலையானது என்று சொல்லப்படுகிறது. உடல் 6 விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டது. தாயின் உடலில் உள்ள கருப்பையில் இருந்து அது பிறவியெடுத்து சில காலம் தங்கி வளர்ந்து சில பலன்களை உற்பத்தி செய்து படிப்படியாக தேய்ந்து கடைசியில் உணர்வற்று மறைந்து போகிறது. இருப்பினும் ஆத்மா இத்தகைய மாற்றங்களுக்கு உட்படுவது இல்லை. ஆத்மா பிறப்பது கிடையாது. இருப்பினும் அவன் உடலை ஏற்பதால் அவ்வுடல் பிறக்கின்றது. ஆத்மா அங்கே பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. பிறப்புள்ள எதற்கும் மரணமும் உண்டு. ஆத்மா பிறப்பற்றவன் என்பதால் அவனுக்கு இறந்த நிகழ் எதிர்காலங்களும் கிடையாது. அவன் நித்தியமானவன், என்றும் நிலைத்திருப்பவன், மிக பழமையானவன். அதாவது அவன் தோன்றியதாக நாம் சரித்திரத்தில் எங்கும் காண முடியாது. ஆனால் உடல் சார்ந்த எண்ணத்தில் மூழ்கியுள்ள மக்கள் ஆத்மாவின் பிறப்பையும் வரலாற்றையும் வினவுகின்றனர். உடல் முதுமை அடைவதைப் போல் ஆத்மா ஒருபோது முதுமை அடைவது இல்லை. எனவேதான் முதியோன் என்று அழைக்கப்படுபவன் கூட தனது குழந்தை பருவம் அல்லது இளமையில் இருந்தே அதே உணர்வை உணர்கிறான். உடலின் மாற்றங்கள் ஆத்மாவை பாதிப்பது இல்லை. ஒரு மரத்தை போன்றோ மற்ற எந்த ஜட பொருளை போன்றோ ஆத்மா சீரழிவது இல்லை. ஆத்மாவினால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களும் கிடையாது. உடலின் உற்பத்தி பொருட்களான குழந்தைகள் வெவ்வேறு ஆத்மாக்களே. உடலை ஏற்றுக்கொண்டுள்ளதால் ஒரு குறிப்பிட்ட மனிதனின் குழந்தைகளாக தோன்றுகின்றனர். ஆத்மா இருப்பதால் தான் உடல் வளர்கின்றது. ஆனால் ஆத்மாவிற்கு சந்ததியோ மாற்றமோ இல்லவே இல்லை. எனவே ஆத்மா உடலின் 6 வித மாற்றங்களிலிருந்து விடுபட்டது ஆகும். கட உபனிஷத்திலும் இதே போன்று ஒரு செய்யுளை காண்கிறோம். இதன் பொருளும் விளக்கமும் கீதையில் உள்ளதைப் போன்றதே. அறிவு நிரம்பியவன் எனும் பொருள்படக்கூடிய விபஷித் எனும் ஒரு சொல் மட்டுமே இங்கு விசேஷமாக சேர்க்கப்பட்டுள்ளது. ஆத்மா எப்போதும் அறிவும் உணர்வும் நிரம்பியவன். எனவே உணர்வே ஆத்மாவின் அறிகுறியாகும். இதயத்தினுள் அமைந்துள்ள ஆத்மாவை ஒருவனால் காண முடியாவிட்டாலும் உணர்வு இருப்பதன் மூலமாக ஆத்மா இருப்பதை எளிமையாக புரிந்து கொள்ளலாம். சில சமயம் மேக கூட்டத்தாலோ வேறு ஏதேனும் காரணத்தாலோ வானில் இருக்கும் சூரியனை நம்மால் காண முடிவது இல்லை. இருப்பினும் அதன் ஒளி எப்போதும் இருப்பதால் அது பகல் நேரம் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். விடியற்காலையில் வானில் சற்று ஒளி தோன்றியவுடன் சூரியன் வானில் இருப்பதை நாம் உணர்கிறோம். அதுபோல எல்லா உடல்களிலும் மனிதனோ மிருகமோ ஏதாவது ஒரு வகையில் உணர்வு காணப்படுவதால் ஆத்மாவின் இருப்பை புரிந்து கொள்ள முடிகிறது. இருப்பினும் ஆத்மாவின் இந்த உணர்வு பரமனின் உணர்வில் இருந்து வேறுபட்டது. ஏனெனில் பரமனின் உன்னத உணர்வு இறந்த நிகழ் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய பூரண அறிவுடையது ஆகும். தனி ஜீவாத்மாவின் உணர்வு மறதி உடையது. அவன் தனது உண்மையான இயற்கையை மறந்திருக்கும் போது கிருஷ்ணரின் உயர்ந்த உபதேசங்களிலிருந்து தெளிவும் அறிவும் பெறுகிறான். ஆத்மா 2 வகைப்படும். ஒன்று நுண்ணிய துகளை போன்ற ஆத்மா, அதாவது அணு ஆத்மா. மற்றது பரமாத்மா, அதாவது விபு ஆத்மா. இதுவும் பின்வருமாறு கட உபனிஷத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அனோர் அணியான் மகதோ மஹியான் ஆத்மாஸ்ய ஜந்தோர் நிகிதோ குஹாயாம் தம் அக்ரதுஹ பஷ்யதி வீத ஷோகோ தாதுஹ பிரசாதான் மஹிமானம் ஆத்மனஹ. பரமாத்மா அணு ஆத்மா இருவருமே உடல் எனப்படும் ஒரே மரத்தில் ஒரே இதயத்தில் தான் வசிக்கின்றனர். எல்லா ஜட ஆசைகளிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் விடுபட்டவன் மட்டுமே பரமாத்மாவின் கருணையால் ஆத்மாவின் புகழை புரிந்து கொள்ள முடியும். பின்வரும் அத்தியாயங்களில் விளக்கப்படுவதைப் போல கிருஷ்ணரே பரமாத்மாவிற்கு மூலம் ஆவார். அணு ஆத்மாவான அர்ஜுனன் தன் உண்மை இயல்பை மறந்த நிலையில் உள்ளான். எனவே கிருஷ்ணராலோ அவரால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியாலோ அவன் தெளிவடைய வேண்டும்.